இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் சேர்த்தும் நல்லா வதக்கிக்கிறேன். இது நான் வெங்காயம் கூட தக்காளி கம்மி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடுவேன், காரம் இனிப்பு எல்லாமே. ஸோ பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா பூண்டு தோலோடு தான் நான் சேர்த்துப்பேன். இஞ்சி வேணுமா இஞ்சி சேர்த்துக்கலாம், நான் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நிறைய இருந்ததுன்னா கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்காது. ஒரு சிலர் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளி எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் அதுக்கு ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன். மிளகாவும் அதுக்கு ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தாளிச்சிக்கிட்டேன். கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. நல்லா முருகலாக தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் அது. நல்ல முருகலான தோசை ஊற்றுறதுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் வச்சு சாப்பிட்றலாம். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.